grown by 8%, and for the first time, bank has grown crossed business figure of 12.5 lakh crore, which is an achievement in itself. Total business growth has been 8%, deposit growth was 7%, and advance growth was 10%. CASA, despite many banks has shown decline of CASA, we have been able to maintain our CASA growth of 40%. CD ratio of bank is robust at 79.63%. RAM is the cornerstone strong point of the bank. We have a RAM share of 64.43%. In that also our growth is 15%. Asset quality of the bank, I think it is one of the best in the industry. Gross NPA is at 3.26%. Net NPA is 0.21%. And provision coverage ratio is 98.09. The story on digital initiatives keeps going. If I talk about the transactions, the UPI front, it has gone up to 2.41 crore per day. It was 1.64 crore as on December 23, and September 24 it was 2.28 crore. As well as the mobile transactions, I'm talking about the financial transactions, 57 lakh per month. It has gone up from 52 lakhs from December 23. Our app, the new InSmart Omni-channel app, the rating is 4.1. We have already launched 117 journeys out of the 86 journeys plus 31 products and processes and portals. As far as our the transactions at branch level as well as the digital transaction, YOY basis, it has gone up from 87 to 92%. So the branch transactions have come down from 13% to 8%. And even the account opening also, we are opening through digital channels, through TAP, branch system journeys. So there also the accounts through manual is only 6% and digital it is 94%. என் சார்பில் இனிய மதிய வணக்கங்கள். எங்கள் வங்கியின் வர்த்தகம் கடந்த ஆண்டை விட 8.4% உயர்ந்து 12.61 லட்சம் கோடிகளை அடைந்துள்ளது. கடந்த டிசம்பரில் எங்கள் மொத்த வர்த்தகம் 11.64 கோடிகளாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. காசா, அதாவது சேமிப்பு மற்றும் நடப்பு கணக்கு மொத்த டெபாசிட்டில் 40% தக்க வைத்துக் கொண்டுள்ளது. வங்கியின் நிகர லாபம் கடந்த டிசம்பர் காலாண்டில் 2119 கோடியாக இருந்தது 34.6% உயர்ந்து 2852 கோடியாக நடப்பு காலாண்டில் உயர்ந்துள்ளது. நிகர வட்டி வருவாய், அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம், கடந்த ஆண்டு டிசம்பர் காலாண்டில் 5815 கோடியில் இருந்து 10.3% உயர்ந்து 6415 கோடிகளை நடப்பு காலாண்டில் எட்டியுள்ளது. ஈல்ட் ஆன் அட்வான்ஸ் கடந்த டிசம்பரை விட 15 புள்ளிகள் உயர்ந்திருக்கிறது. கடந்த டிசம்பரில் 8.74% இருந்தது. நடப்பு காலாண்டில் 8.92% அடைந்துள்ளது. உள்நாட்டு நிகர வட்டி வரம்பு, அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், அதாவது டொமஸ்டிக், கடந்த டிசம்பரில் 3.49% இருந்தது. 8 புள்ளிகள் உயர்ந்து நடப்பு காலாண்டில் 3.57% உயர்ந்துள்ளது. ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் ROA 1.11% இருந்தது. கடந்த 3 மாதங்களில் 28 புள்ளிகள் அதிகரித்து 1.39% உயர்ந்துள்ளது. காஸ்ட் இன்கம் ரேஷியோ, அதாவது செலவு வருமான விகிதம் 46.9% போன டிசம்பர் காலாண்டில் இருந்தது. 234 புள்ளிகள் குறைந்து 44.56% அடைந்துள்ளது. மொத்த NPA, அதாவது கிராஸ் NPA, கடந்த ஓராண்டில் 121 புள்ளிகள் குறைந்து 3.26%,
நிகர என்பிஏ அதாவது நெட் என்பிஏ 32 புள்ளிகள் குறைந்து 0.21% குறைந்துள்ளது. இவை போன நிதியாண்டில் இதே சமயத்தில் முறையே 4.47%, 0.53% இருந்தது கவனிக்கத்தக்கது. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ கடந்த ஓராண்டில் 219 புள்ளிகள் அதிகரித்திருக்கிறது. இது கடந்த டிசம்பரில் 95.9% இருந்தது. நடப்பு டிசம்பரில் 98.09% உயர்ந்துள்ளது. வங்கியின் கடன் செலவு அதாவது கிரெடிட் காஸ்ட் கடந்த டிசம்பரில் 0.76% இருந்தது. 29 புள்ளிகள் குறைந்து 0.47% நடப்பு காலாண்டில் எட்டியுள்ளது. இந்த காலாண்டில் எங்கள் வங்கி 23 புதிய கிளைகளை நாடெங்கும் திறந்துள்ளது. அவற்றில் தமிழ்நாட்டில் மட்டும் 4 புதிய கிளைகள் துவங்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் ஏடிஎம் 36 ஏடிஎம்கள் இந்தியா முழுவதும் திறக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 7 தமிழ்நாட்டில் துவங்கப்பட்டுள்ளது. இந்த நடப்பு காலாண்டில் பிசி என்று சொல்லப்படும் பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் சொல்கிறார்கள் அல்லவா, 220 புதிய பிசிக்கள் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளனர். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.